செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினவருக்கு லோடு கொடுத்ததுனால லோடு கொடுத்தவருக்கு 20,000 ரூபாய் நஷ்டம். ஆனா செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினவர் எந்த தப்புமே பண்ணல. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மிஸ்டர் டிரைவர் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஏற்கனவே வண்டி வச்சிருந்தவருக்கும் அந்த வண்டியை புதுசா வாங்கினவருக்கும் எந்த பழக்க வழக்கமும் கிடையாது. பழைய ஓனர் வண்டியை வித்துட்டாரு, புது ஓனர் வண்டியை வாங்கிட்டாரு. பழைய ஓனர் ஒரு ஆபீஸ்ல லோடு எடுத்துட்டு இருந்தாரு, புது ஓனரும் அதே ஆபீஸ்ல லோடு எடுத்திருக்காரு. வண்டியை சேல்ஸ் பண்ணதும் செகண்ட் ஹேண்டா வாங்கினதும் அந்த ஆபீஸ்காருக்கு தெரியாது. காரணம் அது நம்ம ஸ்டேட் கிடையாது, அதர் ஸ்டேட், இந்திகார ஆபீஸ். அந்த ஆபீஸ்காரரு வண்டி நம்பரை பார்த்த உடனே பழைய ஓனரோட அக்கௌண்ட் நம்பர் சேவ் பண்ணிருப்பாரு போல, அவருக்கே அட்வான்ஸ் போட்டு விட்டாரு. என்னை கேட்காம ஏன் அட்வான்ஸ் போட்டீங்க அப்படிங்கிறாரு புது ஓனர். வண்டி நம்பரை பார்த்துட்டு நான் அட்வான்ஸ் போட்டேன் அப்படின்னு சொல்றது டிரான்ஸ்போர்ட்டர். ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்து பழைய ஓனருக்கு போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப். எனக்கு தெரிஞ்சு லோடு ஏத்திட்டு அட்வான்ஸ் போடும்போது அந்த ஆர்சி புக் யார் பேர்ல இருக்கோ அதே பேர்ல அட்வான்ஸ் போட்டா இந்த மாதிரி பிரச்சனைங்க வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் டிரைவர் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.